அன்பே சிவம், மனமே குரு. உலகத்தில் உள்ள ஐயாவின் சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த மாதம் ஐயாவுடைய 3ஆம் ஆண்டு குரு பூஜை மிக 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 சிறப்பாக நடைபெற உள்ளது. குரு பூஜை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா ஆசிரமங்கள்லையும் அவங்க குருமார்கள் கொடுத்த அந்த பாடங்கள் சிறப்பாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்போ ஒரு பாடல் ஒன்று சொல்றேன். அத நம்மளுடைய ஆசிரமத்திலையும் குருநாதரானவர் பாடத்தை கொடுத்தார். ஆனால் பாடத்தையும் மீறி சில விஷயங்களை, சில ரகசியங்களை பாதுகாத்து நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதை நேரடியா சொல்லாம அதை ஒரு பாடல் மூலியமா உங்க எல்லாருக்கும் சொல்லலாம்னு ஒரு ஆசை. தன்னையும் தானே மறந்து தலைவாசல் தாள் போட்டு உன்னை நினைந்துள்ளே உறங்குவதும் எக்காலம் அப்படின்னு பத்ரகிரியார் பாடுறார். இது ஒரு மிக சிறப்பான பாடம். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டோம்னா இது பாடம் போல தெரியாது. ஆனால் இதுக்குள்ள மிகப்பெரிய சூட்சமும் மிகப்பெரிய பாடம் இருக்குது. எந்த வாசல் தலைவாசல் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த வாசலை அடைக்கக்கூடிய வழியை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வழி தெரிஞ்சா போதுமா, வாசலை அடைச்சா போதுமா அப்படின்னா, தலைமோட்டில் தலையை வச்சு படுக்கிற மாதிரி அடைபட்ட அந்த வாசலுக்குள்ள உங்களுடைய ஆன்மாவை உறங்க வைக்கிறது. உங்களுடைய மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எந்த செயலும் செய்ய முடியாத அளவுக்கு அதை பக்குவப்படுத்தி ஒரு புள்ளியில ஒரு பொருளா நிற்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் பாடங்களுக்கு மீறி பாடங்கள் எல்லாம் பெற்ற பிறகு நல்ல நிலைக்கு போகக்கூடிய சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்குமே இந்த ரகசியத்தை நாம சொல்லி கொடுக்க போறோம். நல்ல நிலையில இருக்கக்கூடிய சீடர்கள் எப்படியாவது ஞானத்தை இதுவே எனக்கு கடைசி பிறவியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சீடருக்கும் ஐயாவுடைய இந்த ரகசியமான பாடத்தை எல்லோருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா கொடுப்போம். இப்படிப்பட்ட ரகசியங்களை மக்களுக்கெல்லாம் கொண்டு போனோம், எல்லாரும் எல்லா பயனும் அடையணும்னு வாழ்ந்த கலியுக வள்ளல் மகான் நம்முடைய சத்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு குரு பூஜை ராமானுஜர் பிறந்த பூமியான ஸ்ரீபெரும்புதூர் பஸ் டிப்போ அருகில் வன்னியர்குல சத்திரம் அப்படின்ற திருமண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளதால் சீடர்கள் பக்தர்கள் அனைவரும் தங்களுடன் குடும்பத்துடன் வந்து கலந்து கொள்ளுமாறு ஒருவர்களையும் திருவர்களையும் பெறுமாறு அன்போடு அனைவரையும் அழைக்கின்றோம். வருக வருக, அனைவரும் வருக, ஒருவர்கள் பெருக, நிலையான இன்பம் பெற்று நீடோடி வாழ்க. நன்றி. ஆத்ம வணக்கங்கள்.